பாண்டிய குல பேரரசி. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாண்டிய நகரம் சேனல். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாயல்குடி அருகில் உள்ள மூக்கையார் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மூக்கையூர் பீச் எல்லாருக்குமே ஒரு கேள்விப்பட்ட ஊராக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர் இருக்கார். ஃபஸ்ட்டு நம்ம போன ஏரியா பார்த்திங்கன்னா, மூக்கையூர் துறைமுகத்துக்கு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீச் போகலான்ட்டு ரெடி பண்ணோம். ஸோ மூக்கையூர் துறைமுகம்ன்றது இதுதான், ஒரு சின்ன துறைமுகம் தான். ஸோ ஃபுல்லாமே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போட்லாம் சுற்றி பார்த்துட்டு நிறைய போட்டுகள் நின்று கொண்டு இருந்தது. ஸோ மீன் பிடிக்க செல்லலைன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன சின்ன குட்டி போட்லாம் போயிட்டு வந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன போட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அது எந்த டைமிங்க்கு கடலுக்குள்ளே போகுது, திரும்ப எந்த டைமிங்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துறைமுகத்தில் ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது. சின்ன துறைமுகமாக இருந்தாலும் அவ்வளோ வசதிகள் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி ரூமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மோட்டருக்கு சரி பண்ணுற ஒரு ரூமு, அப்புறம் போட்டை சரி பண்ணுறதுக்கு ஒரு ரூமு. இந்த துறைமுகத்தில் நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போனது வெட்னஸ்டே அப்படின்றனால அந்த டைமிங்கில் மீன் பிடிக்க யாரும் செல்லலைன்னு சொன்னாங்க. அது போக விற்பனையும் கிடையாது. எவ்வளோ சங்குகள் கிடக்கு பாருங்கள், எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு தேவையான ஒரு 2-3 மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே விற்பனை கிடையாதுட்டாங்க. மீன் விற்பனை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வெளியில் தான் விற்பாங்க. இல்லாட்டி வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு இந்த 3 கிழமைகளில் பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு விற்பனை கூடம் ஒன்று இருக்குது. அங்கே தான் விற்பனை செய்வாங்க. இப்போ நம்மளாம் போய் தனியாக போய் மீன் கேட்டோம்னா தரமாட்டாங்க. அங்கே ஒரு விற்பனை கூடம் இருக்குது. அந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா ஏலம் விடுவாங்க. அந்த டைமிங்கில் போய் நம்ம ஏலம் எடுத்துக்கலாம். அந்த மூக்கையூர் துறைமுகத்தில் ஒரு போட் எரிந்த நிலையில் கிடக்கு. அந்த ஒரு காணொலி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மூக்கையூர் துறைமுகத்தை பொறுத்தளவு உள்ளக்க எந்த ஒரு கடைகளுமே கிடையாது. ஒரு வயதானம்மா மட்டும் டீ மட்டும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. டீ, பாயாசம், வடைகள் இது ஒரு டைமிங்க்கு மட்டும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கடைகளுக்கு எந்த ஒரு அனுமதியுமே கிடையாதுன்னு சொல்லிட்டனால இவங்களுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. மீன் ஏலம் வர டைமிங் மட்டும் இங்கே அந்த அம்மா விற்பனை செய்கிறாங்க. அந்த டீ, காஃபி இந்த மாதிரி வடைகள் மட்டும் விற்பனை செய்கிறாங்க. மற்ற யாருக்கும் அனுமதி கிடையாது. ஸோ ஒரு வழியாக நம்ம அந்த போட்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த விற்பனை கூடத்துக்கு போனோம். இந்த போட்லாம் எழுதி வச்சுருவாங்க, அந்த டைமிங்க்கு உள்ளே போயிட்டு வர்றாங்க. இந்த கை கட்டுறது பார்த்திங்களா, அந்த டைமிங்க்கு உள்ளே போயிட்டு வர்றாங்க அப்படின்றது அவங்க நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட நாங்கள் கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டதுக்கு முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அதாவது அன்அஃபிஷியலாக போனோம்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும், அவங்களோட லைசன்ஸ் ரத்தாயிரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 லட்ச ரூபா அபராதம் கட்ட வேண்டியதாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் விற்பனை கூடம் பாருங்க. இங்கே தான் ஏலம் நடக்கும். மீன் ஏலம் இங்கே தான் நடக்கும். அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த கப்பல், அதாவது போட்லாம் எந்த டைமிங் போகுது, எந்த டைமிங் திரும்ப உள்ளே வருதுன்றதெல்லாம் நோட் பண்ணி எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க. மூக்கையூர் பீச் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல் உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.